நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. எந்த மனுஷனோ இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தை பிராக்டிஸ் பண்ணி அவன் ஒரு பெரிய நீதிமான் ஆக முடியாது என்பது வெட்ட வெளிச்சமா இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் என்ன என்ன வார்த்தைங்க அது? என்ன சொல்றாரு? ஒழுக்கமா வாழணும் என்ற ஒழுக்க நெறிகளை நான் முன்ன நிறுத்தி நான் வாழணும் அப்படின்னு இந்த கட்டளையை வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எனக்கு ஒரு கைட்லைனா வச்சுக்கிட்டு, சரி இது சொல்லி இருக்குது, இது மாதிரி நான் செய்யக்கூடாது அப்படி நான் பிராக்டிஸ் பண்ணேன்னா என்னுடைய நிலைமை என்னன்னா அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்காரு என்றார். இதெல்லாம் படிக்கும்போது சில நேரத்தில் கன்ஃபியூஷன்ஸ் விசுவாசிகள். அப்படின்னா நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் பண்ணுமா, ஒழுக்கமா வாழமா? இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. இவ்வளவு ஒரு கடினமான நிலைமையிலிருந்து தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு நான் காட்ட விரும்புறேன். இதை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய உள்ளம் பத்தி எரியும். இந்த இயேசுடைய நன்மையும் அவர் மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் சொல்லும், கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஐயா, அதுக்கு தான் நான் இப்ப உங்களை இதை சும்மா ஏதோ எல்லாம் 3 தடவை கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க இல்ல, அனுபவிக்கணும். Taste and see that the Lord is good.